गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 5ஆம் தேதி, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை மாதம் 22ஆம் தேதி. இன்றைய திதி துவாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. மதிய நேரம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் மாலையில் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதி இன்றைக்கு விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். மூத்த சகோதரருக்கு ஏதாவது உதவி செய்கின்ற சூழல்கள் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பண செலவுகள் ஏதாவது செய்யறதுக்கான விஷயங்கள் இன்னைக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில்முறை எதிரிகளால கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். லாப பணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நம்ம எங்கேயாவது வேலை செஞ்சு ஆர்டர்லாம் நிறைய கொடுத்து அதுல இருந்து வர வேண்டிய பணங்கள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிலிருந்து சிறு செலவுகளும் இன்னைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பேராசைகளால பெரிய அளவுல மூலதனம் போடுற விஷயங்களா இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஒப்பந்தமான வேலைகள்ல ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னா அதுலயும் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. அதன் வழிகளிலும் சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு மூத்த சகோதரரோடு இல்லைன்னா இரண்டாவது திருமணம் முடித்த அந்த மனைவியோடு, நண்பர்கள், உறவினர்கள் இவங்களோட எல்லாமே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த உறவுகளிடமிருந்து எல்லாம் பிரிகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. புதிய முயற்சிகள் எடுக்கும்போது அதன் வழியில நிறைய செலவுகள் வரலாம். இல்லைன்னா அந்த வேலைகள் பாதியிலேயே நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள் எடுக்கிறத இன்னைக்கு முடிந்த அளவு கைவிடுவது மிகவும் நன்று. பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் பின்வாங்காம இருப்பீங்க. அந்த விஷயம் தவறுன்னு நிறைய பேர் சுட்டி காட்டினாலுமே கூட இல்ல நான் எடுத்தது சரிதான் அப்படின்னு ஒரு பிடிவாத நிலை இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முடிஞ்சளவு அதுவே உங்களுக்கு தவறாக படுது அப்படின்னு சொன்னா அந்த பிடிவாத நிலையெல்லாம் விட்டுட்டு அந்த செயல்கள்ல இருந்து கொஞ்சம் நீங்க இறங்கி வர்றது ரொம்ப நல்ல விஷயமாக இன்னைக்கு இருக்கும். மன உளைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மனதில் அமைதி இல்லாத ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாத பகுதிகளில் அதிக கவனங்கள் செலுத்துங்க. சிலருக்கு வாங்கிய கடனை அடைக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழிகளுடைய சொத்துகள்ல உங்களுக்கான லாபம் கிடைக்காமல் போறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். அதனால பேச்சுவார்த்தைகள்ல நீங்க ஈடுபடுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உடலுறுப்பு சார்ந்த விஷயங்கள்ல நீங்க ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதன் வழியில ஏதாவது மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீணான தகராறுகள்ல நீங்க கொஞ்சம் கலந்துக்காம இருக்கிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். ஒருவரை நம்பி நம்ம ஏமாறும் சூழல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால
யாரையும் பெரிதாம நம்பாம உங்களுடைய வேலைகள் எல்லாத்துலயும் நீங்க சரியா ஈடுபடுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள்னால வயிற்று உபாதைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரகசிய விஷயங்கள் மூலமாக பண வரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரகசியமான பொறுப்புமிக்க பதவிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மறைமுகமாக வெற்றிகள் பெறும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விரயத்துடன் கூடிய வெற்றி வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூலதனமாக கொடுத்த பணம், அடுத்தவர்களுடைய பெயரில் வாங்கிய சொத்துகள், இதையெல்லாம் கொஞ்சம் திரும்ப பெறுவதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய வீட்டுல நம்ம நம்ம கூட பிறந்தவங்க தானே, நம்மளுடைய தாய் தந்தையர்கள் தானே அப்படின்னு சொல்லி கூட நம்ம சொத்துக்கள் வாங்கி இருக்கலாம். ஆனா அவங்க கிட்ட இருந்து திரும்ப கேட்கும் போது அதை அவங்க தர முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிரச்சனைகள்னால சிலருக்கு சொந்த ஊரிலிருந்து வேற ஒரு இடத்திற்கு போய் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். வரன் பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா போகலாம். தொழில் முறை இல்லைன்னா வியாபார ரீதியான பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெளிநாடு சம்பந்தமான பயணங்கள் ஏதாவது மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு பண்ணலாம். இந்த மாதிரி பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிஞ்சளவு கடன் வாங்கி எதையும் செய்யாதீங்க. கடன் வழியில உங்களுக்கு தொல்லைகளும் வதைகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால முடிந்தளவு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். புதிதான முயற்சிகள் எடுக்கும்போது அதை நம்ம நல்ல விஷயமாகவே ஆரம்பிச்சாலும் நமக்கு அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை பெரிதாக வர்றதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகள் எடுக்கிறது இன்னைக்கு வேண்டாம். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்தெந்த வேலைகள் எல்லாம் முடியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலைகளை எல்லாமே நீங்க இன்னைக்கு மூவ் பண்ணலாம். ஒரு சைன்காக போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போகலாம். பசங்களோட ஸ்கூல் ஒரு அட்மிஷனுக்காக கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா போகலாம். ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக போறீங்க அப்படின்னு சொன்னா போகலாம். இடைப்பட்டு நின்ற வேலைகளை திரும்பவும் நீங்க தொடங்கலாம். அந்த வேலைகள் எல்லாமே நல்லபடியாக முடியும். உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் விரயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் ரீதியான லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். நீச தொழில்களில் இன்னைக்கு வேலைகள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். அதன் வழிகளில் உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காலனி வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அதன் வழியில உங்களுக்கு வியாபாரம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து நிறைய லாபமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மீனவர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். பானை செய்பவர்களுக்கான வியாபாரங்கள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். அதன் வழியிலையும் வருமானங்கள் அதிகமாக இன்னைக்கு கிடைக்கும். சுரங்க வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகளில் முன்னேற்றமும் லாபமும் இன்னைக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. சுகாதார வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கும் இன்னைக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. லேத் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு வேலைகள் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். நிலக்கரி சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கின்ற நபர்களுக்கு அந்த சுரங்க வேலைகளில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெட்ரோலியம் சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலைகள்ல முன்னேற்றமும் அதன் வழியில வருமானங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில் கார்பரேஷன் ஒர்க்கா பண்றவங்களுக்கு இன்னைக்கு அதன் சம்பந்தமான வேலைகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அந்த வேலைகளில் நிறைய லாபங்கள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சாலை பணிகள் எடுத்து செய்கிறவங்களுக்கும் இன்னைக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கும். கற்கள் சம்பந்தமான வியாபாரம், கல்பட்டறை இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகளில் இன்னைக்கு நல்லபடியாக லாபங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரும்பு பொருட்கள் சார்ந்த விற்பனைகள்லையும் இன்னைக்கு அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒரு ஒரு வியாபாரமும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நீதி சார்ந்த வேலைகள்லையும் இன்னைக்கு நல்லபடியாக வேலைகள் நடக்கும். இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறவங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தொழிலில் கடின உழைப்பு உங்களால்
போட முடியும். உங்களால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ கடின உழைப்புகளை எல்லாம் நீங்கள் செய்வீங்க. கடின உழைப்பால் முன்னேறக்கூடிய நபராக இன்னைக்கு விளங்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. பணி இல்லைன்னா தொழில் ரீதியான முன்னேற்றங்கள்னால லாபங்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு வேலைகள் வழியிலையும் லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. புதிதாக தொழில் இல்லைன்னா வியாபார ஒப்பந்தங்கள் போடுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம அடுத்து ஏதாவது இது பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து ஏதாவது ஒப்பந்தங்கள் போடுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிதாக மூலதனங்களாக தொழில் மீது போடும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம ஏதாவது நிறைய அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு தொழிலை எடுத்து அதன் மீது மூலதனம் போட்டு நம்ம வியாபாரம் செய்கிற மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை மீட்டிங்குகளால் கலந்து கொள்றதுனால அதன் வழியிலையும் உங்களுக்கு லாபங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதன் வழியிலையும் லாபங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பொது சேவையில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் வழியில் உங்களுக்கு நற்பெயரும் நற்புகழும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பழைய பொருட்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு லாபமும் அதிகமாக கிடைக்கும். பழைய பொருள் ரிப்பேர் வேலை பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாபங்கள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். வேலைகளும் நல்லபடியாக இன்னைக்கு நடக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் மூத்த சகோதரரோட ஈடுபாடுகளும் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய ஒரு உடல் உழைப்பு இல்லைன்னு சொன்னால் பண ரீதியான விஷயங்கள் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வேலையில் நண்பர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு மூவ் பண்ணலாம். ஒரு சைன் கேட்டு போகிறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு அதை பண்ணலாம். பாதியிலேயே நின்று போன வேலைகளை நீங்கள் திரும்பி இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வேலை நல்லபடியாக முடியும். புதிதாக எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. அவர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகளோ நன்மைகளோ மிகவும் குறைவாக இருக்கின்றது. முடிஞ்சளவு இருவராக சேர்ந்து எந்த ஒரு வேலைகளும் செய்ய வேண்டாம். இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ இல்லைன்னா முயற்சிகளிலோ இன்னைக்கு நீங்கள் ஈடுபட வேண்டாம். மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல் அளவில் மனதளவில் ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. புதிதான தொழில் முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்கன்னா அது நல்ல வளமானதாக மாறக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்திலேயே இன்னைக்கு இருக்கின்றார். உங்களுடைய தொழிலுக்கு அப்பாவின் சப்போர்ட் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். எந்த ஒரு வேலைகள் செய்ய போறீங்களா இருந்தாலும், எந்த ஒரு தொழிலோ இல்லைன்னா பணி ரீதியான விஷயங்களிலோ நீங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கலந்தாலோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வியாபார எண்ணங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் தந்தையிடம் ஆலோசனை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அப்பா நம்ம இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணலாம், இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு நம்ம ஏரியால அப்படின்னு சொல்லி அதன் சம்பந்தமான இதுல நீங்க ஈடுபடலாம். இல்லைன்னா அப்பா கிட்ட ஏதாவது உதவிகள் கேட்கறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தையின் தொழிலையே எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தானங்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல இன்னைக்கு தானமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. வெளிநாடு வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி ரீதியான கூட்டங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ தொழில் ரீதியாகவோ நீங்கள் ஏதாவது மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னால் அதில் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சிலருக்கு அரசு பணிக்கான முயற்சிகள் எடுக்கும் எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம அடுத்து இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் வருது, அதற்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. வாரிசு வேலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பேர் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு.
இருக்கின்றது. அப்பா அம்மாக்கு அடுத்து வாரிசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதனுடைய ஈடுபாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனித யாத்திரைகள், ஆன்மீக பயணங்கள் இதெல்லாம் போகக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ முயற்சிகளிலோ ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அறச்சாலைகளில் ஈடுபாடுகள் கொண்டு நிறைந்த தொண்டுகளை ஆற்றுவீங்க. அதாவது அறக்கட்டளை சம்பந்தமான விஷயங்கள்ல, தர்ம சத்திரங்கள்ல இதுல எல்லாம் நீங்க நிறைய தொண்டு செய்யக்கூடிய நபராக இன்னைக்கு நிறைய இருப்பீங்க. நிறைய ஈடுபாடுகள் எடுத்து நிறைய நன்மையான விஷயங்களை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் கட்டுமான பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். கோவில் சார்ந்த வேலைகள்லையும் சில பேர் தொழிலாக எடுத்து செய்யலாம், இல்லைன்னா அதுல ஈடுபாடுகள் அதிகமாக காட்டலாம். இந்த மாதிரியான விஷயங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலத்தொழில் சில பேருக்கு எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். பூர்வீக தொழிலை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கற்கள் விற்பனை சம்பந்தமான வேலைகளை தொடங்கலாம் எண்ணம் வரலாம். பெட்ரோலியம் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக வரலாம். காலனி சம்பந்தமான தயாரிப்பு மற்றும் விற்பனை ரீதியான விஷயங்கள்ல உங்களுக்கு அதிக நாட்டங்கள் இன்னைக்கு இருக்கலாம். லேத்து சம்பந்தமான வேலைகள்ல நிறைய ஈடுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமான வேலைகள், நிறைய பேர் செக்கு எல்லாம் வச்சு பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மீனவர்களாக நம்ம வேலை செய்யறதுக்கான எண்ணங்களும் சில பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுரங்க வேலைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சாலை அமைக்கும் பணிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னால் சுகாதார வேலைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள், இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விவசாயம் சார்ந்த எண்ணங்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இரும்பு பொருட்களோட உற்பத்தி விற்பனை இதில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய எண்ணங்கள்ல ஓடிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபைன் கட்ட வேண்டியதான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் நீங்க சரியாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உணவு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. வாகனங்களுடைய மெக்கானிக் சம்பந்தமான வேலைகளும் சிலருக்கு எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வரும். தொழிலுக்கு தகுந்த பரிசு வெகுமதி இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க ஏற்கனவே வேலைகள்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரொம்ப நல்லா வேலை பார்த்துருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு பரிசுகளும் பட்டங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மதிப்பிற்குரிய நபர் என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு நீங்க உயர்வீங்க. கடின உழைப்பாளியாக இன்னைக்கு நிறைய பெயர் வாங்கும் எண்ணங்கள் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ரீதியான விஷயங்கள் எல்லாம் அதிக ஈடுபாடுகள் காட்டுவீங்க. உயர்கல்வி படிக்கின்ற எண்ணங்கள் எல்லாம் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு தொழில் சம்பந்தமான உயர்கல்வி படிக்கலாம். அதாவது நமக்கு இந்த வேலையில இருக்கோம், இது சம்பந்தமான ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் புதிதாக தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. ஆசிரியர் கல்வி பயிலும் எண்ணங்கள் கொஞ்சம் பேர் முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நீங்க பண்ணலாம். அது நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்க விரும்புறீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு நீங்க பண்ணலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. சாலை பகுதிகளை எல்லாம் கடக்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்தி சார்ந்த வியாபாரங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன். வணங்க வேண்டிய தெய்வம் ராமர். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாக சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தையின் உடல்நிலையில கொஞ்சம் நோயினால அவதிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்காத வியாதிகள்னால ஒரு துன்ப நிலையும் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி
ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். வெளிநாடு வேலைகள் இல்லைன்னா பயணங்கள் இல்லைன்னா தொழில் தொடங்கும் விஷயங்களாக நீங்க மூவ் பண்ணும்போது அதுல ஏதாவது இடைஞ்சல்கள், வீணான அலைச்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பகைவர்களால கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தேவையில்லாத காரியங்களை செய்யறதுனால துன்ப நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால எந்த காரியங்கள் முக்கியமோ எது சரியானதோ அதில் மட்டும் ஈடுபடுவது மிகுந்த நன்மைகள் தரும். சிலருக்கு தந்தையோடு வீணான கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நீங்களாகவே தந்தையிடம் போய் ஏதாவது ஒரு பிரச்சனையை எடுத்து கொஞ்சம் சண்டை போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழியில எதிர்பாராத வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கோவில் வேலைகள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இல்லைன்னா அதன் வழியில ஏதாவது செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள்னால அதிக செலவுகள் ஏற்படலாம். வெளிநாடு செல்லக்கூடிய விஷயங்கள்ல முன்பாகவே நீங்க பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அந்த விஷயங்கள்ல நம்ம எண்ணிய அளவை விட கொஞ்சம் அதிகமான கொஞ்சம் பணம் செலுத்துற மாதிரியான சூழ்நிலைகள்னால செலவினங்கள் உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பரம்பரையாக பயன்படுத்திய பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயில் ரீதியான சொத்து சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தந்தை வழி சொத்து மீது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக இன்னைக்கு தேவை. தான தர்மங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி உறவினர்களுக்கு உதவுகின்ற சூழல்கள் ஏற்படும். அவங்களுக்கு ஏதாவது பண உதவிகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதில் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள், தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அறக்கட்டளை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய வேலைகள்ல சின்ன சின்ன குளறுபடிகள், இடர்பாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேரன் பேத்திகளுக்கு உடல்நிலை சம்பந்தமான ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னு சொன்னா அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு வாக்குவாதங்களோ கருத்து மோதல்களோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பரிகார வேள்விகள் ஏதாவது செய்வோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரியான யாகங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மனநிலையில ஒரு குழப்பமான ஒரு சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பயணங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அதிகமாக தேவை. சமய பற்றுகள் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கான சூழல்கள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு பணியில் இருந்து ஏதாவது ஒரு காரணத்திற்காக வெளியேறுகின்ற சூழல்கள் இருக்கும். அவங்களாகவே நமக்கு இது வேண்டாம், நம்ம வேற வேலை கிடைச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த வேலை செட் ஆகாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த வேலைகள்ல இருந்து வெளியேறக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முடிஞ்சளவு மருந்துகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் இன்னைக்கு தேவை. நம்மளாக எந்த ஒரு மருந்துகள் மாத்திரைகளும் நம்மளாக எடுக்கக்கூடாது. இன்னைக்கு புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார ரீதியில இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு இருக்கும். எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுத்து செய்யும் போது அதன் வழியில நமக்கு நிறைய லாஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். அதன் வழியில ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது நம்ம ஒரு வீடு, அசையாத சொத்துகள் வாங்குற சம்பந்தமான இருக்கலாம், வாகனங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம், வரன் பார்க்கும் விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா படிப்பு ரீதியான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க இன்னைக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார்.
கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல் ரீதியான நோய்க்கான பிரச்சனைகள்னாக கொஞ்சம் அவதிகள் இருக்கும். அதன் ரீதியில் நம்ம ஏதாவது மருத்துவ உதவிகள் தேவைப்படுவதற்காக ஏதாவது செலவினங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நோயினால துன்ப நிலைக்கு ஆளாகின்ற சூழல்கள் இருக்கும். அந்த நோய் நமக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளை உறுத்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எடுக்கின்ற வேலைகளில் இடர்பாடுகள் வரும். குறிப்பாக திருமணம் சம்பந்தமான வேலைகளாக இருக்கட்டும், கூட்டு தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு செல்லும் விஷயங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம எடுத்து செய்யும் போது அதில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், இடைஞ்சல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் அலைச்சல்கள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. திருமண பேச்சுகள் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிதானமாக பேசுறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. கூட்டு தொழில் விஷயங்கள்ல பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான மோசடிகள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள்னால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். இல்லைன்னு சொன்னால் பயணங்கள் நம்ம கிளம்புற நேரங்களில் பார்த்து ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. கணவனா இருந்தீங்கன்னா மனைவி, மனைவியா இருந்தீங்கன்னா கணவன், இவங்களுக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பகைவர்களால தொல்லைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணையோடு உயில் சொத்து குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கிட்னி, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம ஏதாவது மருத்துவ ஆலோசனை எடுப்போமா அப்படிங்கிற எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் சில பேர் சந்திக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இன்சூரன்ஸ், பென்ஷன் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் காலதாமதமாகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நீர் ரீதியான உடல் சம்பந்தமான நோய்கள்னால கொஞ்சம் அவதிகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பொருட்கள் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அதை ரொம்ப கவனமாக எடுத்துட்டு போகணும். நம்ம எந்த ஒரு முக்கியமான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் அதிகமாக கொண்டு போகாமல் இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. 2வது குழந்தைக்காக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஒவ்வாமை சம்பந்தமான பிரச்சனைகள் உடலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மதிப்புமிக்க பொருட்களை அன்பளிப்பாக யாருக்காவது தருகின்ற சூழல்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி பிரச்சனையினால நம்ம பொருட்களை எங்காவது மறந்து வச்சுட்டு திரும்ப வேற ஒரு இடத்துல தேடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வரலாம். அதனால கொஞ்சம் ஞாபகத்தோடு இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல் உறுப்பு தேய்மானங்கள்னால அவதிகள் இருக்கும். அந்த இடங்கள்ல எல்லாம் நமக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பணி இடங்களில் உங்கள் மீது கரும் புள்ளிகள் விழுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம சரியாகவே நம்ம நடந்துட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுகள் நம்மளுடைய வேலை சார்ந்த இடங்களில் நம்ம மீது சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வாகன பராமரிப்பு வேலைகளில் ஈடுபடுறீங்கன்னா உங்களுக்கு நிறைய கவனங்கள் இன்னைக்கு தேவை. உயிரினங்கள் மீதும் இன்னைக்கு கவனங்கள் தேவை. அதாவது பராமரிப்பு வேலைகளில் நீங்கள் ஈடுபடும் போது இன்னைக்கு அந்த ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வச்சு நீங்கள் பாதுகாத்துட்டு வரீங்கன்னா அதிலெல்லாம் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. அதனுடைய பாதுகாப்புகளை உறுதி செய்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒன்று. வீட்டு உபயோக பொருட்கள் மீது ஏதாவது சின்ன சின்ன பழுதுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான பயணங்கள், நல்ல விஷயங்களுக்கான பயணங்கள் இதெல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஆன்மீக ரீதியான பயணங்கள், தொழில்முறை இல்லைனா வியாபார ரீதியான பயணங்கள், இந்த மாதிரி முக்கியமான பயணங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அதனோட அடைக்கிறதுக்குள்ள நமக்கு நிறைய தொல்லைகள், இடர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். அதன் வழியில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதற்கான முயற்சிகளில் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு தாராளமாக ஈடுபடலாம். எந்த ஒரு முக்கியமான வேலைகளும் நமக்கு இன்னும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். அது நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவன், பார்வதி.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் களத்திரஸ்தானத்திலேயே இன்னைக்கு இருக்கின்றார். திருமண பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமண ஏற்பாடு சம்பந்தமான விஷயங்களிலும் இன்னைக்கு அதிக கவனத்தோடு செயல்படணும். திருமண சம்பந்தமான பொருட்களையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு விரக்தி நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கூட்டு தொழில் சம்பந்தமான பார்ட்னரோடு ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய அளவிலான கல்பட்டறைகள், பெட்ரோலியம் சம்பந்தமான வேலைகள், ஆயில் கார்ப்பரேஷன் சம்பந்தமான வேலைகள், தொழிற்சாலை சம்பந்தமான விஷயங்கள், லேத் சம்பந்தமான விஷயங்கள், நிலக்கரி சுரங்கங்கள், இதில் எல்லாமே நம்ம பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பெரிய அளவிலான அமௌண்ட் எல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு இதில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள் வழியில் நமக்கு செலவினங்கள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு சிறிய அளவிலான தொழில் தொடங்குகின்ற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய மனைவிக்கு சின்ன அளவில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு தனியார் நிறுவனங்களில் வேலை தேடுகின்ற முயற்சிகளிலும் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஞாபக மறதி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம பொருட்களை எங்கேயாவது வச்சுட்டு வேறொரு இடத்தில் தேடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். அதனால மிக முக்கியமான பொருட்கள் மீது கொஞ்சம் அதிகம் கவனங்கள் தேவை. வெளிநாட்டு உறவுகளோடு ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்மளுடைய உறவினர்கள் யாராவது வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக நம்ம சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருமணம் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிஸ்னஸ்க்காக சிலருக்கு கடன் வாங்குகின்ற சூழல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அதற்கான செலவினங்கள் நிறைய இருக்கின்றதுனால நம்ம ஏதாவது கடன் வாங்கலாம். இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு பத்தாத அளவுக்கு பணம் இருக்கிறதுக்கு அப்படின்னா அதற்கு நம்ம ஏதாவது கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உடல்நிலையில கொஞ்சம் இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்ற நபர்கள் மீது கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நம்மளுடைய செயல்பாடுகளிலுமேயே இன்னைக்கு கொஞ்சம் கவனங்கள் நிறைய வேண்டும். கமிஷன் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வேலைகள்ல எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். நண்பர்களோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகளும் கொஞ்சம் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான வேலைகளில் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம ஏதாவது லோன்லாம் கேட்டிருக்கோம் இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது விஷயங்களுக்காக பேங்க்குக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நமக்கு கொஞ்சம் சாதகமாக நிலைகள் வர்றதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியிலான ஒரு கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்னால உடல்நிலையில கொஞ்சம் அவதிகள் இருக்கலாம். எதிரிகளை வெல்லும் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு பொருட்கள் மீதான கவனங்கள் அதிகமாக தேவை. மாற்றம் சம்பந்தமான செய்திகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமாதான பேச்சுகளில் பிரச்சனைகளாக தான் இன்னைக்கு இருக்கிறது. அதனால முடிஞ்ச அளவு சமாதான பேச்சுகள் இன்னைக்கு எடுக்க வேண்டாம். வேறொரு நல்ல சூழ்நிலைகள் வர மாதிரி இருக்கிற நாட்களில் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். போட்டி விஷயங்களில் நம்ம ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மலர்கள் விற்பனை கொஞ்சம் சுமாராக இன்னைக்கு இருக்கும். உங்களோட மலர் விற்பனைலாம் பண்ணுறீங்கன்னா வியாபாரம் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இரண்டாவது குழந்தைக்காக கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உடல்நிலையில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. இரண்டாவது குழந்தை இருக்குதுன்னு சொன்னால் அதன் வழியில் ஏதாவது உடல்நல பிரச்சனைகளோ இல்லைன்னா அதன் வழியில் ஏதாவது பிரச்சனைகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு சாதகமாக எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் இன்னைக்கு எடுத்து செய்யலாம். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தர வேண்டாம். கடன் தரும் விஷயங்களில் ரொம்ப அவசரமான நிலை அப்படின்னா மட்டும் நீங்கள்
கொஞ்சம் உதவுங்க. இல்லைன்னு சொன்னால் அந்த கடன் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கான லாபங்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்ப ஒற்றுமை மேம்பாடானதாக இன்னைக்கு இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் விஷ்ணு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்ருஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குழந்தை பேரு குறித்த ஆலோசனைகள் ஏதாவது எடுப்போமா, மருத்துவ தீர்வு சம்பந்தமா ஏதாவது ஒரு சின்ன செக்கப்லாம் போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குழந்தைக்கு உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. குழந்தைகளுக்காக சில விஷயங்கள்ல நம்ம கடன் வாங்குகின்ற சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படலாம். இல்லைன்னா அதன் வழியில நம்ம ஏதாவது கடன் வாங்குகின்ற சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு பண தேவை அவசரமாக இருக்கும். நம்மளுடைய பூர்வீக சொத்தின் மீது நம்ம ஒரு வீடோ இல்லைன்னா ஒரு மனைகளோ இதெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதன் மீது நம்ம கடன் வாங்கி இந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதற்கான எண்ணங்களும் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலதெய்வ கோவிலுக்கு போகின்ற ஒரு சூழ்நிலைகளோ எண்ணங்களோ வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பாராத வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் எல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சிலருக்கு வரவுக்கு மேல் செலவினங்கள் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. இறை சார்ந்த பயணங்கள்ல கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படலாம். நம்ம எங்கேயாவது ஒரு இறை ரீதியான பயணங்கள் மேற்கொள்கிறோம், ஒரு தரிசனத்திற்காக போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதன் வழியில நம்ம எதிர்பார்த்திருக்க முடியாத ஒரு செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நோய்கள்னால உடல்நிலையில கொஞ்சம் துன்ப நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால் சம்பந்தமான பகுதிகள், வயிறு சம்பந்தமான உபாதைகள் இதிலெல்லாம் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சேவை எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் தொண்டு சம்பந்தமான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய ஈடுபாடுகள் எடுத்து செய்வீங்க. சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு பிள்ளைகளோடு பிரச்சனைகள் வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் வம்புக்கு போகாம இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. விஷ ஜந்துகளிடம் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அதுகிட்ட இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி இருக்கணும். நம்ம சுத்தி இருக்கிற பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இந்த இடத்துல எல்லாம் தங்கணும். பிள்ளைகளுக்கு பெரிய நிறுவனங்களில் வேலை கிடைக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு பெரிய நிறுவனங்கள்ல வேலைகளுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னா அது ஓரளவு நல்லபடியான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உயிரின பராமரிப்பு வேலைகள்ல ஈடுபடுறீங்கன்னா அதிக கவனங்கள் தேவை. கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதனுடைய உடல்நிலையையும் அதனுடைய பாதுகாப்பு இதெல்லாம் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. கடின உழைப்புகள் இன்னைக்கு உங்களிடம் அதிகமாக காணப்படும். உங்களுக்கான வேலை தேடும் எண்ணங்களும் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிறிய அளவில் தொழில் தொடங்கும் எண்ணங்கள் சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை பளு சற்று அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வேலை பார்க்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா வேலை சம்பந்தமான அலுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். துறைமுகம் கான்ட்ராக்ட் சம்பந்தமான வேலைகள் ஏதாவது எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். தர்ம ஸ்தாபனங்களில் சில பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு நிரந்தரமான வேலைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசு வழிகளில் ஆலய ரீதியான வேலைகள் ஏதாவது ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இறக்குமதி சார்ந்த வேலைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் நிறைய இருக்கின்றது. பணி நிரந்தரம் குறித்த பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் மேன்மையான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வெளியூர் பயணங்கள் எல்லாம் போறீங்கன்னா கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. முடிந்தால் நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் போறீங்கன்னா
அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துடுறது ரொம்ப முக்கியமான ஒன்று. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நம்ம ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது. ரோட்ல போகும்போது, சாலை பகுதிகளை கடக்கும் போதும் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. தொழில்முறை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடும் போது பாதுகாப்பு கொஞ்சம் அதிக கவனங்கள் செலுத்தணும். நம்ம இந்த மாதிரியான உரைகள் போட்டுக்கணும், இந்த மாதிரியான ஷூஸ் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்லாம் அறிவுறுத்துறாங்கன்னா அதன்படி நம்ம நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்னைக்கு விஷாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்திகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். எதிர்பார்த்த இடங்களில் எல்லாம் இருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவானும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பிள்ளைகள் பெயரில் சொத்து சேர்க்கின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்மளுடைய பசங்கள்லாம் பெரிய பசங்களா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட கொஞ்சம் பணம்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க பேர்ல ஒரு வீடு வாங்கலாம், இவங்க பேர்ல ஒரு நிலம் வாங்கலாம், இவங்களுக்காக ஒரு வண்டிகள் வாங்கலாம். இந்த மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுக்கான வாகனங்கள் வாங்கும் எண்ணங்கள் சில பேருக்கு இருக்கும். பசங்களே வந்து கேட்பாங்க, அப்ப அந்த மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுங்க அப்படின்லாம். அப்ப அந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகள்ல இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. சிலருக்கு பூர்வீக இடங்கள்ல கட்டுமான பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம பூர்வீக இடங்கள் இருக்கு, நமக்கு அங்க ஒரு வீடுகள் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நம்ம அங்க ஏதாவது ஒரு சின்ன வீடுகள் கட்டுறதுக்கான ஈடுபாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்களும் நிறைய இன்னைக்கு இருக்கும். சொந்த ஊர்லேயே மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள் தொடங்கக்கூடிய எண்ணங்களும் நிறைய இருக்கும். அதாவது சொந்த ஊர்ல நமக்கு பக்கத்துல நிறைய காலேஜ் இருக்குன்னு சொன்னா அதுல போய் நம்ம மேற்கல்வி படிக்கிற மாதிரியான எண்ணங்களும் சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. துடியான தெய்வங்களுடைய வழிபாடுகள் இன்னைக்கு செய்யக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஏதாவது ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான நாட்டங்கள் நமக்கு இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நீச கலைகளின் மீது ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொந்த ஊரிலேயே வியாபாரம் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் இல்லைன்னா மாமன்மார் உறவுகளோடு அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு சந்திப்பு நிகழ்வதற்காக உறவு முறை பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. திடீர் பண வரவுகள் எல்லாம் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. அவருடைய உடல்நிலையில கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தந்தை வழி சொத்துகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது நடத்துறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்கால சேமிப்பு சம்பந்தமான எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம இந்த மாதிரியான சேவிங்ஸ் பண்ணணும், இந்த இதுல ஒரு எல்ஐசி பாலிசி போடலாம், இந்த மாதிரி ஒரு நகை சம்பந்தமான விஷயங்கள் திட்டங்கள்ல நம்ம சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி எதிர்கால சேமிப்பு குறித்த விஷயங்கள்ல நம்ம அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான பராமரிப்பு வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்கீங்கன்னா அதன் வழியில இன்னைக்கு லாபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன ரீதியான குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிரிந்து சென்ற உறவினர்களை எல்லாம் சமாதானம் செய்து திரும்பவும் அவர் ஒன்று சேருவதற்கான முயற்சிகளில் இன்னைக்கு ஈடுபடக்கூடிய சூழல்கள் நிறைய இருக்கின்றது. முழங்கால் இதயம் சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் உடல்நிலையில கவனங்கள் இன்னைக்கு தேவை. இசை கருவிகள் எல்லாம் புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக நட்புகள் எல்லாம் அறிமுகமாகக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சிலருக்கு பரம்பரை பதவிகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உடலில் மார்பு நுரையீரல் பகுதிகள் சம்பந்தமாக ஏதாவது ஒரு மருத்துவ ஆலோசனைகள் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் எல்லாம் வரவுள்ள
நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிதான முயற்சிகள் எடுக்கும்போது அதுல நம்ம சரிவர செயல்பட முடியாது. அது நிறைய பண இழப்புகள் ஏற்படலாம். இல்லைன்னா பாதியிலேயே அந்த வேலைகளை நம்ம விட்டுடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கலாம். அதனால புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். அதன் வழியில ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கலாம். அதன் வழியில நம்ம போட்ட முதலீடு மாதிரி 2 மடங்கு பணம் வருவாய் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நீங்க மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்று இருக்கின்றார். அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். நம்ம ஒரு வீடு வாங்கலாம், ஒரு மனை வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். ஒரு தோட்டம் வாங்கலாம், ஒரு தோப்பு வாங்கலாம். இந்த மாதிரியான ஈடுபாடுகளும் முயற்சிகளும் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாங்கும் விஷயங்களில் எல்லாம் நம்ம ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கும். அதுல எல்லாம் கொஞ்சம் தைரியமாக நம்ம ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இவ்வளோ நாள் கொஞ்சம் தயங்கி இருந்தாலும் இப்போ நம்ம அதில் தைரியமாக ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். வண்டி, மனை, வீடு இதெல்லாம் வாங்கும் விஷயமாக நம்ம இளைய சகோதரர்கிட்ட கொஞ்சம் ஆலோசனைகள் கேட்கலாம். இல்லைன்னா அவர்கள் வழியில நமக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. விளையாட்டு போட்டிகள்ல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. மேல்நிலை கல்வி சம்பந்தமான சிறு தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேல்நிலை கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக எடுத்து அதன் வழியில கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். உறவு முறை பயணங்கள் இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில ஏதாவது உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர் மற்றும் தாய்க்கும் இணக்கங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய தம்பி தங்கைகளாக இருந்தாலும் உங்களுடைய அம்மாவிற்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் இணக்க நிலைகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வசிக்கும் வீட்டை புதுப்பிக்கும் எண்ணங்கள் சிலருக்கு வரும். நம்ம இருக்கின்ற வீட்டை கொஞ்சம் விரிவுபடுத்தலாம், இல்லை கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி கொஞ்சம் அதிகம் அழகா வச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதன் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. அருகில் உள்ள திருத்தலங்களுக்கு தரிசனத்திற்கு செல்லக்கூடிய எண்ணங்களும் நிறைய இன்னைக்கு இருக்கும். பக்கத்திலேயே இருக்கிற கோவில்களுக்கு, பிரசித்தி பெற்ற கோவில்களுக்கெல்லாம் போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும். அதன் சார்ந்த முயற்சிகளோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் ஆலோசனை கேட்டு நம்ம நடந்துக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக அனுபவசாலிகளிடம் நம்ம இன்னைக்கு கரெக்டாக அட்வைஸ் கேட்டுக்கலாம். நம்மளை எந்த வேலையில நம்ம டவுட்டு கேட்க போகிறோமோ அதன் சார்ந்த அனுபவசாலிகளிடம் நம்ம அந்த டவுட்டெல்லாம் கேட்டு கிளியர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. அரசியல்ல பொதுமக்களுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் உடல்நிலையில துன்ப நிலைகள் அதிகமாக இருக்கும். பிரிந்து சென்ற நபர்களிடம் ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி அவரை திரும்ப வீட்டில் சேர்க்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லைன்னா முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கடின உழைப்பு உங்ககிட்ட இருந்து அதிகமாக இருக்கும். கடின உழைப்புகள்னால முன்னேற்றங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இடமாற்ற சிந்தனைகள் ஏதாவது நிகழலாம். உங்களுடைய வியாபாரம் இல்லைன்னா மேற்படிப்பு இல்லைன்னு சொன்னா வேறு வீடு சம்பந்தமான வேலைகள் இந்த மாதிரியான எண்ணங்கள்ல நீங்க ஒரு இடமாற்றம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இந்த விஷயம் சரியா இங்க இல்லை, நம்ம கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்குறோம், நல்ல காலேஜ் தேடுறோம், இல்லை கொஞ்சம் வீடு நல்லா இல்லை வேற வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா நம்மளுடைய வியாபாரங்கள் இங்க சரிவர இயங்கலை, நம்ம வேறொரு இடத்துக்கு போனா நல்லபடியாக இருக்கும். இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நம்ம இடமாற்றங்கள் செய்யக்கூடிய சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது.
இசை சார்ந்த கலைகளில் அதிக ஆர்வங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வியாபாரம், பண்ணை வேலைகள், விவசாயம் இதிலெல்லாம் கொஞ்சம் புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவன நிலைகள் தேவை. அரசியல் பகுதிகளில் புதிதாக அறிமுகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மனநிலையில இருக்கிற ஒரு தேவையில்லாத வருத்தங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உற்பத்தி துறைகளில் அதிக ஈடுபாடுகள் எடுத்துக்கொண்டு நீங்க செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், வரன் தேடும் பயணங்கள், அப்படி இல்லைன்னு சொன்னா வியாபாரம், தொழில்முறை சம்பந்தமான பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ற மாதிரியான ஒரு பயணங்கள், இந்த மாதிரி நல்ல பயணங்கள் எல்லாமே நீங்க மேற்கொள்ளலாம். சுப காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கி எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டாம். அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப துன்பப்பட வேண்டியதாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான பிசினஸ் எதுவும் பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு அதன் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல நீங்க ஈடுபட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்த வேலைகள் எல்லாம் ஃபேவராக முடியணும், இப்போ அவசரமா எனக்கு இந்த வேலை முடிஞ்சா போதும் அப்படின்னு எந்த வேலைகளை நீங்க நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் நீங்க மூவ் பண்ணலாம். இன்னைக்கு இடைப்பட்டு நின்ற வேலைகளை நம்ம திரும்பவும் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது இன்னைக்கு நீங்க செய்யலாம். அது அடுத்து நம்ம இடைப்படாம நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அது மாதிரி ஊடாலேயே நின்ன வேலைகளை நம்ம திரும்ப எடுத்து இன்னைக்கு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவ தட்சிணாமூர்த்தி. மகர ராசி நண்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்ப சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். குடும்ப சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா குடும்பத்தினுடைய தேவைகளாக இருக்கட்டும், இதுல சரி இன்னைக்கு கொஞ்சம் தைரியமா முடிவெடுத்துடலாம், இந்த பிரச்சனைக்கு இந்த மாதிரி தீர்வுகள் அப்படின்னு சொல்லி தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளுகின்ற திறன்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலையாட்கள் புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்கள் தொழில்முறை சம்பந்தமான விஷயங்களுக்கு வேலையாட்கள்லாம் தேடுறீங்கன்னா நல்ல வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அது சம்பந்தமான தொழில் தொடங்கும் விஷயங்களாக குடும்பத்திடம் பேசுறதுக்கான எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் அவதிகள் இருக்கும். அதில் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தைரியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு செயலையும் நம்ம துணிவோடு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். ஆனாலும் செயல்கள்ல கொஞ்சம் கவனங்கள் தேவை. எந்த செயலை தைரியமா செய்யணும், நல்ல செயல்களை நம்ம செஞ்சிடலாம். அவசரமான ஒரு நிலையில நம்ம அவசரமா செயல்படணும். ஒருத்தர் தண்ணிக்குள்ள விழுந்துட்டாரு, நம்ம காப்பாத்தியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செயல்கள்லாம் இருக்குன்னா நம்ம தைரியமா இறங்கலாம். தேவையில்லாத செயல்கள்ல நம்ம தைரியமாக இறங்கக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனங்கள் தேவை. தொண்டை சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் கவனங்கள் அதிகமாக தேவை. இன்ஃபெக்ஷன் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இளைய உடன்பிறப்புகள் குடும்பத்தினருக்கு ஆதரவுகள் அதிகமாக தருவாங்க. உங்களுடைய தம்பி தங்கைகளாக இருக்கிறாங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவுகள் நிறைய தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள், இல்லைன்னா அதன் வாங்கக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உணவு அருந்தும் பாத்திரங்கள் ஏதாவது புதிதாக வாங்கக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. உபதேசங்கள் அதிகமாக செய்வீங்க. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல குடும்ப அன்பர்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க, படிப்புல என்ன கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துங்க, இந்த மாதிரி குடும்ப அன்பர்களுக்கு நம்ம நிறைய அட்வைஸ் பண்றதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறை பயணங்களாக நம்ம சிறு தூர பயணங்கள் போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நம்ம வெளியில வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை பார்க்கறதுக்காகவாவது நம்ம ஒரு பயணங்கள் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. விடாமுயற்சி இன்னைக்கு செய்வீங்க. எந்த ஒரு வேலைகள் எடுத்தாலும் விடாமுயற்சி இன்னைக்கு செய்து கொண்டே இருப்பீர்கள். நீண்ட பொறுமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் சட்டுன்னு நீங்க கோவப்படாம கொஞ்சம் பொறுமை காத்து செயல்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும். விளையாட்டுகள் எல்லாமே தைரியமாக திறமையாக விளையாடி அதில் வெற்றி வாய்ப்புகள் பெறுவதற்கும் இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான அலர்ஜிகளில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை.
புதிய முயற்சிகள் மேற்கொள்ளும் எண்ணங்கள் வரும். அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொழில் ரீதியாகவோ குடும்ப சம்பந்தமாகவோ புதிதாக ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். எழுத்துப்பூர்வமான செயல்பாடுகள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எழுத்துத்துறைகளில் அதிக முன்னேற்றம் இருக்கும். எழுத்துத்துறைகளில் இருக்கிறவங்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புத்தி கூர்மையான விவாத அரங்குகளில் எல்லாம் கலந்து கொள்ளுகின்ற சூழல்கள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கற்பனை திறன் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். வழக்கறிஞர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுடைய வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். குத்தகை ரீதியான வசூல் சம்பந்தமான பண வசூல் பண்றவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பண வசூல் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நடக்கும். கடித ரீதியான ஏதாவது ஒரு தொடர்புகள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பழைய பொருட்கள் விற்கின்ற எண்ணங்கள் நிறைய இருக்கும். உங்களோட வீட்டில் பழைய பொருட்கள் நிறைய இருக்குன்னா அதை வித்துருமோ அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் ஏதாவது நிகழக்கூடிய செய்திகளோ இல்லைன்னா ஒரு சூழல்களோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உயர்கல்வி சான்றிதழ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போறீங்கன்னா அதிக கவனத்தோடு செல்வது மிகுந்த நன்மைகள் தரும். தர்ம காரிய சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு எந்த வேலைகள் பாதியில நின்று போச்சோ அந்த வேலைகளை நீங்க இன்னைக்கு எடுத்து செய்யலாம். ஒரு லோன் கேட்க போனேன், சரியா நமக்கு செட் ஆகலை, அதை ஒரு மாசம் விட்டுட்டேன், திரும்ப கேட்க போகலாமா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு நீங்கள் போகலாம். இப்போ ஓரளவு சாதகமான ஒரு பதில்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதிதான தொழில் தொடங்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த தொழில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் அடுத்தவர்களுக்கான லாபங்கள் அதிகம். அதனால முடிஞ்ச அளவு கடன் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் அவசரமான நிலைகள் அப்படின்னா மட்டும் உதவி செய்யுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பணங்கள் திரும்ப வர்றதுக்கான ஒரு விஷயங்கள் ரொம்ப காலதாமதமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தில் மேன்மையான ஒரு சூழல்கள் நிறைய இன்னைக்கு இருக்கும். மன மகிழ்ச்சியான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். குடும்பத்திற்கான முயற்சிகள் ஏதாவது புதிதாக எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தின் மீது அதிக அக்கறைகளும் அன்பும் நிறைய நீங்க செலுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேசும்போது கொஞ்சம் நிதானங்கள் தேவை. முன்கோபம் அதிகமாக வரும். அதனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானங்கள் தேவை. குடும்ப ரீதியான உறவினர்கள் நண்பர்கள் ரீதியில கொஞ்சம் பேசும்போது நிதானங்களும் வார்த்தைகளில் கவனங்களும் இன்னைக்கு அதிகமாக தேவை. உங்களால உங்களுடைய குடும்பத்திற்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும். அவங்களோட தேவைகள் என்னவாக இருந்தாலும் அதை நீங்க செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாம் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கண் பகுதி வாய் சம்பந்தமான பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. நீச கலைகளில் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதையெல்லாம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குளிர்ந்த உணவுகளை எல்லாம் விரும்பி உண்ணக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. முக பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக உண்மையை மறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கட்டாயங்கள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால கொஞ்சம் பேச்சிலும் செயல்பாடுகளிலும் நிதானங்கள் அதிகமாக தேவை. இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான எண்ணங்கள் அதன் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது. சேமிப்பு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரியான நம்ம சேமிப்புகள் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு திட்டங்கள்ல நம்ம சேரலாம் அப்படின்னு நினைச்சு அதுல எல்லாம் ஈடுபடக்கூடிய முயற்சிகள்ல இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளோரோடு திருமண பேச்சுகள்ல நம்ம ஈடுபடலாம். குடும்ப நபர்கள் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா, திருமண வயதில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய திருமண பேச்சு சம்பந்தமாக நீங்க ஏதாவது பேசுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இசை சார்ந்த ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சிலருக்கு இசை சார்ந்த கலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கிறதுனால அதன் சார்ந்த பயிற்சி பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கிறது
கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பற்கள் பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டு போகிறது ரொம்ப நல்லபடியாக இருக்கும். தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளோடு இன்னைக்கு கொஞ்சம் இணக்கமாக கொஞ்சம் நட்பாக பழகிறதுக்கு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் மந்தமாக இருக்கும். ஆனால் அந்த வேலைகள்னு வந்தபோது நம்ம கொஞ்சம் கடின உழைப்பை போட்டு கொஞ்சம் நல்லபடியாக செஞ்சிடுவோம். மற்றபடி நம்மளுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சோர்வாக இருக்கும். உடல் இயக்கங்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. ஃபைனான்ஸ், வட்டி வியாபாரங்கள் இதிலெல்லாம் ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. செயல்திறன்கள் கொஞ்சம் சுமாராக இருக்கும். இன்னைக்கு வேலை இல்லைன்னா தொழில்களில் வாக்கினால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வேலைகள்லையும் தொழில்கள்லையும் நம்ம பேசுகிற விதங்கள்னால நமக்கு ஒரு ஆதாயங்கள், லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த இடங்களில் இருந்து லாபகரமான தகவல்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரொம்ப காலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அந்த வகைகள் எல்லாமே நல்ல ஒரு தகவல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உங்களுக்கான சுய முன்னேற்றம் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்ப மேன்மையான நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் கவனங்கள் தேவை. புதிதாக வண்டி வாகனம்லாம் வாங்குறீங்கன்னு சொன்னால் இன்னைக்கே அதன் குறித்து எந்த ஒரு முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். சாலை பகுதிகளில் கொஞ்சம் கவனங்கள் தேவை. அதே மாதிரி தொழில்முறை சம்பந்தமான பாதுகாப்பிலும் நமக்கு கொஞ்சம் அதிகமாக தேவை. இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உற்பத்தி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதி தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கின்றார். நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பயணங்கள் ரீதியான கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தியாக மனப்பான்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதையும் விட்டு கொடுத்து செல்லும் நபராக இன்னைக்கு நீங்கள் நிறைய இருப்பீங்க. உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு மருத்துவ ஆலோசனைகள் எடுப்போமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குகின்ற செலவினங்கள் ஏதாவது ஏற்படும். உங்களுக்கு விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். விலை மதிப்பற்ற பொருட்கள் வாங்குற மாதிரியான எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கல்வி ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா வீடு சம்பந்தமான விஷயங்களாகவோ நம்ம ஏதாவது இடமாற்றங்கள் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குழப்பமான மனநிலைகள் சில நேரங்கள்ல இருக்கும். ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் நமக்கு எதை எடுக்கிறது, எந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் தடுமாற்ற நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக்கியமான வேலைகளில் நம்ம மேற்கொள்ளும் போது அலைச்சல்களும் இடைஞ்சல்களும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தலைவலி, கால் பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் கவனமோடு செல்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள், சூழ்நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உறவினர்களுடைய சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மூலதனமாக போடும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா பெரிய அளவில் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஈடுபடும் போது, இந்த மாதிரி பெரிய அளவில் நம்ம ஈடுபடும் போது மூலதனமாக பெரிய அளவு அமௌண்ட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கின்றது. ஆனாலும் விடாமுயற்சி செய்து கொண்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும். வீணான கருத்து மோதல்கள், வீண் விவாதங்கள் இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். நாமளாகவே போய் எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஈடுபடக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய வகைகளில் ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உழைப்பின் மூலம் முன்னேற்றம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும்.
தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வு நிலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கண் பகுதிகளில் கொஞ்சம் அதிக கவனங்கள் தேவை. தாத்தா இருக்கிறாருன்னா அவர்கள் வழியில ஏதாவது சின்ன சின்ன செலவினங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க. சுய முயற்சிகளும் அதிகமாக இருக்கும். சோம்பலும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வேலைகள்ல நீங்க கடின உழைப்பை போட்டு நல்லபடியாக வேலைகளை முடிப்பீங்க. ஆனா மற்ற நேரங்கள்ல கொஞ்சம் சோம்பல் உணர்வுகள் அதிகமாக இருக்கும். கடின உழைப்பு இன்னைக்கு உங்களிடம் காணப்படும். சுய தொழில் எண்ணங்கள் சிலருக்கு அதிகமாக வரும். சிலருக்கு குலத்தொழில் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மறைமுகமான தொல்லைகள் ஏதாவது நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த நமக்கே தெரியாத ஒரு விஷயங்கள் நமக்கு பிரச்சனை தர்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது. கடன்களை கட்டும் அவசர நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எல்லாமே நீங்க மேற்கொள்ளலாம். பண வரவு வரவுள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் வழியில நமக்கு செலவுகளும் இல்லைன்னா பாதியிலேயே நிக்கிற மாதிரி ஒரு சூழல்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விதமான சுப காரியங்களிலுமே இன்னைக்கு ஈடுபடலாம். ரெட்டிப்பு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வெளிநாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்கு அப்ளை பண்ணலாம். வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா புதிதாக தொழில்லாம் ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா அதன் நம்ம போட்ட முதலீடு மாதிரி நமக்கு 2 மடங்கு பண வருவாய் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரன் சம்பந்தமான விஷயங்களாக நம்ம பேசணும்னு சொன்னா அது நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நம்ம பண்ணலாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.